ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி கூட்டு இல்லை கிரேவி எப்படி வைக்கிறது. ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ இதில் கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சீரகம். இது பொரிஞ்சதும் நம்ம என்ன செய்யணும், வெங்காயத்தை போடணும். நல்லா பொடிசாக நறுக்குன வெங்காயம். இதை நல்லா என்ன செய்யணும், வசக்கணும். இது வசக்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் உள்ளே போடணும். நல்லா அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை வரும் இல்லையா, அந்த மணத்து கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், வெங்காய கலர் பாருங்கள் மாறிட்டா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஊற வச்ச பட்டாணி, நான் வெள்ளை பட்டாணி தான், மோஸ்ட்லி வெள்ளை பட்டாணி தான் இந்த குழம்புக்கு கூட்டுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் குழம்பா வைக்கலாம், திக் கிரேவியாக வைக்கலாம், இல்லை குழம்பா கூட வைக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம் கிரேவிக்கும் குழம்புக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா. குழம்பு நல்ல தண்ணியாக இருக்கும், கிரேவி கட்டியாக குழுன்னு இருக்கும், கூட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் சட்னிலாம் எப்படி அது மாதிரி. இந்த பட்டாணி இந்த எண்ணெயிலையே என்ன செய்யணும், வேகணும். வெங்காயம் பூண்டு கூட சேர்ந்து வேகணும். இப்போ போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. நான் தக்காளியே போடுவேன். இப்போ இதில் உங்களுக்கு தேவைன்னா சோயாபீன், அதாவது மில்க் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா, அதையுமே என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். நல்லா ஊற வச்சு. ஆனால் அது இப்போ இல்லை, ஸ்டேஜ் வரும்போது நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. இப்போ அடுப்பு ஃப்ளேமை குறைச்சிட்டு வத்தல் பொடி ஒரு தூள், 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4, அப்புறம் உங்கள்கிட்ட இருந்தால் கரம் மசாலா போடுங்க, இல்லைன்னா சிக்கன் குழம்பு மசாலா கூட ஓகே. என்கிட்ட இன்றைக்கி கரம் மசாலா இல்லை, ஸோ நான் கடையில் உள்ள சிக்கன் குழம்பு மசாலாவே போட்டுட்டேன். கொஞ்சமாக உப்பு, தேவைக்கு தக்கன தேவை வேண்டாம் இப்போதைக்கு. இப்போ இது அவ்வளோ ஒன்றா நல்லா வெந்து, இந்த தக்காளியெல்லாம் பாருங்கள் இப்போவே ஓரளவுக்கு வெந்துட்டு இல்லையா. அவ்வளோதான். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு போல் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும். அவ்வளோதான்.
இது இப்படியே நல்லா வெந்துட்டுனா சில பேர் அவிச்சு என்ன செய்வாங்க, பட்டாணி போடுவாங்க. இது நீங்கள் பச்சை கலர்லேயும் செய்யலாம். ஆனால் இது வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பச்சை கலர் பட்டாணி வந்து நம்ம குருமா மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு ரெண்டுமே நல்லா கொலைய வேக விட்டு குருமா பண்ணிங்கன்னா பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ அது நல்லாயிருக்கும். இது நம்ம சோறு கூட சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இதுவுமே சப்பாத்திக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவிச்சு போட்டால். இல்லை என்னை மாதிரி பச்சாவே போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வேகிறதுக்கு நேரம் ஆகும். ஸோ அதுக்காக என்ன செய்யணுன்னா ஒரு தட்டை வச்சு இதை மூடிடணும். மூடும்போது என்ன ஆகும், நல்லா வெந்து வரும். ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த தட்டுக்கு மேலே தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த ஆவியில் இருக்க தண்ணி கீழே இதாகி சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இன்றைக்கி நான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலை. நான் நார்மலாக மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கிரேவி வேணும். பாருங்க, இவ்வளோ நேரத்துக்குள்ளே பட்டாணி பாருங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு. சைடெல்லாம் சென்டர் மட்டும்தான் வேகாமல் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு பார்க்க? அது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேன்னா இந்த சைடு வெந்துடும். நடுஸில் ஜஸ்ட் ஒரு டாட்டாக தான் வேகாமல் இருக்கும். அதுக்கு நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அதுவும் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடிட்டோன்னா அது வெந்துடும். இதில் என்ன செய்யலாம், தண்ணி ஊற்றலாம். வேணா இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எந்த தட்டி எடுத்தாலும் பரவாயில்ல, மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா அது சூடு வர வர இந்த ஆவியில் தான் என்ன செய்யும், பட்டாணி வேகும். மோஸ்ட்லி பட்டாணி பயிர் கூட்டுகள், பாசிப்பயிர் கூட்டுலாம் வைப்போம். ஸோ அதுவுமே அவிக்காண்டாம், இப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், வெந்துடும். உளுந்து, முழு உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து, அது முளை வர வச்சு கூட்டு வைக்கலாம். பாசிப்பயிரும் அதே மாதிரி தான், முளை வராமலேயும் ஊற வச்சு கூட்டு வச்சாலும் அதுவுமே இதே மாதிரி வைக்கலாம். ஸோ இப்போ இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவேன். பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சுட்டு போய் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த உங்களுக்கு தெரியுதோ என்னமோ தெரியல, வீடியோவில் இந்த பொடிசாக பபிள்ஸ் வந்துருக்கு தெரியுங்களா? அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், பிளேட்டை எடுத்துடும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு தெரியுதா? இது வந்து எண்ணெய். பாருங்க, அடுப்பு நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சு மூட்டிங்கன்னா கீழே அடி பிடிக்கும். ஏன்னா மசாலா போட்டிருக்கோம், எல்லாத்தோட மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ ஸ்லோவில் வச்சு வேக விடணும். இப்போ இந்த கலர் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நசுங்கிட்டா? ஃபஸ்ட்டு நான் அமுக்கும்போது நசுங்கலை, 2ஆக உடஞ்சிது. பட் இப்போ நசுங்கிட்டு. இன்னொன்று வேணால் காட்டுறேன் பாருங்கள். இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா, அதே தண்ணியை, ஏன்னா அது நல்ல தண்ணி தான் வச்சோம், அது ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், வெந்து வந்துடும். டேஸ்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோன்னா டேஸ்ட் மாறும். அதே நேரத்தில் வெந்து வர்றதுக்கும் நேரம் ஆகும். இப்போ இதெல்லாம் வந்து
காஞ்ச தேங்காய் அதை துருவி துருவி அதை மிக்சியில் போட்டு அடித்து இதுக்குள்ளே போடலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாகவே போடுற மாதிரி தேங்காய் போடலாம், ஆனால் ரொம்ப குறையாக போடணும் கிரேவிக்காக. இன்னொன்று அது வேண்டான்னா ஒரு 4-5 ஒரு 10 கானம் கரெக்டாக எண்ணி போட்ட மாதிரி நிலக்கடலையை வறுத்து அதையும் திரித்து நம்ம என்ன செய்யலாம் இதில் போடலாம். அது கிரேவியை திக்காக ஆக்கும். இப்போ இந்த கிரேவி சோத்து கூடயும் சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், பிரெட் கூட சாப்பிடலாம், பூரி கூடையும் சாப்பிடலாம், இட்லி தோசை கூடையும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது இந்த கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போவும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இது அதிலே இருந்து கொதித்து வரட்டும். இங்கே உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், இங்கே பாருங்கள் நுரக்குடி வருது, கொதி வருது, தெரியுதா? அடி வரட்டும். கொஞ்ச நேரம் இப்படி மூடி வச்சுட்டு பிறகு ஓப்பன் பண்ணோன்னா அந்த நல்லா கொதிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு இறக்கணுன்னா பட்டாணி நல்லா வெந்திருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே குழம்பு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் எங்கள் வீட்டில் 2-3 பேருக்காக ஒரு நேரத்துக்காக தான் பொங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் இவ்வளோ உண்டு. இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் 6 பேர் 10 பேர் அப்படி இருக்கிறீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் அதெல்லாம் போட்டு செய்யும்போது அதிகமாக வரும். குழம்பா வைக்கணுன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அது பண்ணலாம். அதை நம்ம தேங்காய் போடுவோம், இல்லைன்னா நிலக்கடலை போடுவோம், அப்படிங்கும்போது சூப்பராக வந்துடும். இப்போ ஸ்பெஷல் மசாலாஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வத்தப்பொடி கரம் மசாலா தேவையில்லை. ஏன்னா ஸ்பெஷல் மசாலாவில் வத்தப்பொடியிலேருந்து கரம் மசாலாவிலேருந்து எல்லா பருப்பு வகைகள் எதுவுமே வராது, பட் மற்ற எல்லா மசாலாவும் அதில் சேர்ந்து வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் எல்லாமே பொடி போட்டேன் இல்லையா, சிக்கன் மசாலா பொடி போட்டது கடையில் உள்ளது, பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலையே சிக்கன் மசாலா நம்ம எப்படி முழு மசாலா வறுத்து திரித்து நம்ம போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணாதவங்க, நான் திரித்து போடுவேன், இப்படியும் போடுவேன் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல. ஸோ பேக்கெட் மசாலா ஒரு அவசரத்துக்கு எப்பவும் ஒரு பேக்கெட் வீட்டில் இருக்கும், அவசரத்துக்கு தேவைன்னா அது போடுவோம் நாங்கள். அதனால் ஸோ இன்றைக்கி அதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, இதுக்கு தேவையான அளவு இருக்க போய் தான் நான் அதை போட்டேன். இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், வீட்டிலையே எல்லாத்தையும் வறுத்து மல்லி வத்தல் இந்த மசாலா பெருஞ்சீரகம் கிராம்பு எல்லாம் போடுமோ எல்லாத்தையும் போட்டு வறுத்து திரித்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் சில பேர் கேட்கலாம், குழம்பு மசாலான்ட்டு தனியாக திரித்து வீட்டில் வச்சுருக்கோமே அது போடலாமா அப்படின்னா போடலாம், நல்லா தான் இருக்கும். பட் அது டேஸ்ட் வேறையாக இருக்கும், இது டேஸ்ட் வேறையாக இருக்கும். எது போட்டு செஞ்சாலும் அல்டிமேட்லி கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டாணி குழம்பு தான். ஸோ டேஸ்ட் டிஃபர்ஸ். இப்போ நான் செய்கிறது நார்த் ஸ்டைலில் செஞ்சேன், பட் அந்த டேஸ்ட் இதில் வராது. ஏன்னா நான் போட்டது சிக்கன் குழம்பு மசாலா சவுத் இந்தியன் ஸ்டைலு. ஸோ அதனால் அது வராது. நம்மளுக்கு தக்கன நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன மசாலாவை அரைச்சி போடலாம். நான் இப்போ ஆக்சுவலி இதில் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், எவ்வளோ வெங்காயமும் அது பேர் என்ன தக்காளி போட்டேன்னு சொல்லிட்டு. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, சின்ன சைஸ் தக்காளி 2, அவ்வளோதான் பொடிசாக நறுக்கி நான் போட்டு. இது தேவைன்னா நீங்கள் இப்போ நான் இதில் போட்டிருக்கிறதுனால பொடிசாக நறுக்கினதுனால எனக்கு ரொம்ப இதில் வெங்காயம் தெரியாது, இவ்வளோ தான், ரொம்ப தெரியாது. இல்லை நம்மளுக்கு அப்படி வேண்டாம், கிரேவி திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அரைச்சிடலாம், வசக்கிட்டு எண்ணெயில் வசக்கிட்டு அரைக்கலாம். இல்லைன்னா அரைச்சிட்டு பிறகு கூட என்ன செய்யலாம், எண்ணெயிலே நல்லா வசக்கும்போது அதை பச்சை வாடை போகும் வரைக்கும், அந்த எண்ணெய் மேலே மிதக்கும் வரைக்கும் அதை வசக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிக்கீரை இருந்தால் அதை கழுவி நறுக்கி மேலே தூவி அடுப்பு அணைச்சிட வேண்டியதான். எனக்கு அவ்வளோதான், மல்லிக்கீரை இல்லை. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ இதை சாப்பாடு கூடையோ சப்பாத்தி கூடையோ
இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.